ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஒரு நல்ல குக்கீஸ்னு கூட சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்துக்கோங்க. இது கூட அரை கப் அளவுக்கு சுகர் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல ஒரு க்ரீம் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரணும். அது வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா க்ரீம் மாதிரி வரணும். இப்போது இது கூட 1.25 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே சேம் குக்கீஸை கோதுமை மாவை பயன்படுத்தி கூட செய்யலாம். எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேறு எக்ஸ்ட்ராவாக மாவு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அளவு கரெக்டாக போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும். கோதுமை மாவில் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் சால்ட் எதுவுமே சேர்க்காம தான் பண்ணுறேன். இந்த அளவுக்கு நல்லா இறுக்கமான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ளைனாக குக்கீஸ் செய்யணுன்னா வெறும் இந்த மாவுலேயே நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி குட்டி குட்டி காயின்ஸாக செஞ்சு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் விருப்பமான நட்ஸ் கூட சேர்க்கலாம். நான் கொஞ்சமாக சாக்லேட் சேர்க்குறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது சேர்க்குறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அங்கங்கே நமக்கு சாக்லேட்டு சாப்பிட்றது கிடைக்கும். இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்து இது போல் சின்ன காயின்ஸாக செஞ்சு எடுத்துக்கலாம். இதே போலவே எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம பேன்லேயும் செய்யலாம், ஓவன்லேயும் செய்யலாம். முதல்ல பேனில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு நம்ம செஞ்சுருக்கிற குக்கீஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயே சின்ன சின்ன சாக்லேட் பீஸ் சேர்க்கலாம். அப்படி இல்லைனா முந்திரி பருப்பு கட் பண்ணி சேர்க்கலாம். நான் நட்ஸ் பவுடர் இருக்குது என்கிட்ட, அது மேலே லேஸாக சேர்க்குறேன். இல்லைனா உங்களுக்கு விருப்பமான ஜாம் கூட நீங்கள் சேர்க்கலாம். இதை அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு மேலே வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷமே அதிகபட்ச டைம் தான். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நான் 7 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த பேப்பர்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஓவனில் செய்கிறதுக்கு 170 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வச்சு எடுக்கலாம். உங்களுக்கு நல்லா குக்கீஸ் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். ஒரு கப் மாவில் நமக்கு எவ்வளோ நிறைய குக்கீஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டைம் எடுக்காத ஒரு குக்கீஸ் இது. பேனில் கூட நீங்கள் ஒரு 8 நிமிஷத்துலேயே ஈஸியாக செஞ்சு எடுக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.